இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளையும் சில வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென். எபிரெயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வைத்துக்கொள்வோம். எபிரெயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்கள் ஆகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இன்னைக்கு ஆமென், இந்த இடத்துல பவுல் எழுதும்போது சொல்கிறதான ஒரு காரியம், கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆண்டவரை கவனிக்கணுமா? சரியா? இப்போ ரோட் சிக்னலில் நம்ம ரோட்டில் நம்ம நிற்கும்போது நம்ம என்ன செய்வோம்? சிக்னலை கவனிப்போம் இல்லையா? என்ன போட்டிருக்கோம்? நெல் கவனி செல். சரியா? நிற்கணும், அதுக்கப்புறம் கவனிக்கணும். 2 பக்கம் நம்ம கவனிக்கிறோம், அப்புறம் போகணும். காரில் ட்ரைவ் பண்ணாலும் சரி, இல்லை பைக்கில் போனாலும் சரி, நம்ம என்ன செய்வோம்? அந்த இடத்துல நின்று ரெட் லைட் அடித்தா நிற்கணும். சரியா? எல்லோ அடிக்கும்போது அலர்ட்டாக இருந்துக்கிடணும். அதுக்கப்புறம் க்ரீன் அடிக்கும்போது போயிடலாம். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு ரோட்டில் போய் நம்ம நிற்கும்போது அந்த சிக்னலை என்ன செய்கிறோம்? கவனிக்கிறோம். அதே மாதிரி இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இயேசுவை எதற்காக நம்ம கவனிக்கணும்? அவற்றிலிருந்து கவனிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வேத வசனத்திலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? முதலாவதாக நம்ம என்ன செய்யணும்னா, அவருடைய வே ஆஃப் டீச்சிங். அல்லேலூயா. அவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறதான காரியங்களை நம்ம என்ன செய்யணுமா? கவனித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். ஆமென். அவர் என்னெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அவர் என்னத்தை செய்தாரோ அதை தான் என்ன செஞ்சார்? உபதேசித்தார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துக்கிடுவோம். அப்போஸ்தலர் 1:2. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். ஆமென். அப்போ செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார். எதை சொன்னாரோ அதை செய்தார். எதை செய்தாரோ அதை தான் சொன்னார். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? நம்மளாம் என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம், செய்ய மாட்டோம். சரியா? நம்ம அப்படி இப்படிலாம் பிரயாசப்படணும்னு நினைப்போம், ஆனால் செய்ய மாட்டோம். மற்றவங்கள்ட்ட சில வாக்குறுதிகளை சொல்லுவோம், ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? செய்ய மாட்டோம். ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் எதை சொன்னாரோ அதை செய்தார், எதை செய்தாரோ அதை சொன்னார் என்று சொல்லி பார்க்குறோம். சரி, அவர் என்ன காரியங்கள்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய காரியங்கள் நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அருமையான ஒரு வார்த்தையை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் எடுத்துட்டோன்னா, 1 மைல் தூரம் ஒருத்தன் வர்றதுக்கு பலவந்தம் பண்ணால் நம்ம ஆமென் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன செய்யணும்? போகணும் அப்படின்னு போட்டிருக்குது. ஒருவனை வஸ்திரம் கேட்டால், நீ இருக்கிறத நீ உன்ட்ட 2 வஸ்திரம் இருந்தாலும் என்ன செய், அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்படி நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். என்ன நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, யாராவது கேட்டாங்கன்னு வைங்களேன், முகம் கோணாமல் கொடுக்கணும். இப்போ உங்கள்கிட்ட ஒன்று தான் இருக்குது, அது ரொம்ப விலையேற பெற்றதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விலையேற பெற்றதை ஒரு இரவலாக கேட்டால் கூட கொடுப்பதற்கு நம்ம யோசிப்போம் இல்லையா? ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்கிட்ட யாராவது கேட்டுட்டா முகம் கோணாமல் என்ன செஞ்சிரு? கொடுத்துரு. அல்லேலூயா. உன்கிட்ட யாராவது கேட்டுட்டா முகம் கோணாமல் நம்ம கொடுத்துடணுமா? அப்போ ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு என்ன செஞ்சுருக்கிறார்? கற்றுக் கொடுத்துருக்கிறார். இப்போ படிக்கிறதான பிள்ளைங்க இருக்கிறதான உங்கள்கிட்ட 2 பெண் இருக்குது அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒன்று கேட்டான்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பையன் கேட்குறான்னா கொடுப்பீங்களா தம்பிமார்களே? கொடுத்துருவீங்களா? வெரி குட், சூப்பர். நம்ம என்ன செய்வோம்? யாராவது கேட்டால் என்ன செய்யணுமா? கொடுக்கணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து, நமக்கு இல்லையோ இருக்கோ இல்லையோ. இன்றைக்கி காலையில் செய்தி கேட்டோம் பார்த்தீங்களா? அவங்க என்ன செஞ்சாங்க? தனக்கு இல்லையோ ஏதாவது ஊழியக்காரர் வந்த உடனே என்ன செய்வாங்க? காணிக்க இல்லையா, உடனே நம்மள்ட்ட என்ன பொருள் இருக்குதோ அரிசி பருப்பெல்லாம் எல்லாம் எடுத்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்மள்ட்ட இருக்கிறத பாருங்கள், 2 காசு போட்டதான அந்த விதவை, அவட்ட அவ்வளோதான் இருந்தது, அதை அப்படியே கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. அப்படியே கொடுத்ததுக்கப்புறம் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தாரா இல்லையா? ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, இன்ன வரைக்கும் அவளை குறித்து நம்ம பேசுகிறோம். அப்போ ஆண்டவர் நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்கிறாரு? கற்றுக் கொடுத்துருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை எடுத்துட்டோன்னா,
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். சபிக்கிறவங்களை என்ன செய்யணுமா? நம்ம ஆசீர்வதிக்கணும். உங்களை சபிக்கிறாங்களா, அந்த சாபம்லாம் நம்ம மேலே வந்து பழிக்காது. அவங்கள என்ன செய்யணுமா? நம்ம ஆசீர்வதிக்கணும். துன்பப்படுத்துகிறவர்களுக்காக என்ன செய்யணும்? எத்தனை பேர் ஜோம் பண்ணி இருக்கிறீங்க? உங்களை துன்பப்படுத்தினாங்கன்னா உடனே நீங்கள் வந்து துன்பப்படுத்துவீங்களா, ஜோம் பண்ணுவீங்களா? அவங்களுக்காக ஜோம் பண்ணும். ஆமேன். ஒரு காரியத்தை நான் கேட்டேன். ஒரு சகோதரி சொன்னதான காரியம். இந்த ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்கூல், அவங்க படிக்கிற ஸ்கூலில் வந்து அந்த பசங்கள்லாம் ரொம்ப அடிக்கிறாங்க, இல்லைன்னா ஏதாவது கெட்ட வார்த்தை போட்டு அவனை இருக்கவே விட மாட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த பையன் ஸ்கூலை விட்டே நிப்பாட்டிட்டான். படிக்கிறதே என்ன செஞ்சிட்டான்? நிப்பாட்டிட்டான். அப்படி அல்ல, உங்களை துன்பப்படுத்துகிறாங்களா, அவங்களுக்காக என்ன செய்யணும்? நீங்கள் செபிக்கணும். நம்முடைய வாழ்க்கை, நம்ம வீட்டில் இருக்கிற பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை துன்பப்படுத்துகிறாங்களா, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க துன்பப்படுத்துகிறாங்களா, அவங்களுக்காக என்ன செய்யணுமா? நம்ம செபிக்கணும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அப்போ வே ஆஃப் டீச்சிங், அவருடைய ஸ்தோத்திரம், நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களில் நிறைய காரியங்கள் இருக்குது. அது மாத்திரமல்ல, இப்படி நம்மலாம் இருந்தோன்னா அதே அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5:48. ஆகியால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நம்மளும் இருக்கணும். அதனால தான் ஃபுல்லாக அந்த 5ஆம் அதிகாரம் மலை பிரசங்கத்தில் ஃபுல்லாக நிறைய காரியங்களே கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறார்? கற்றுக் கொடுத்துருக்கிறார். அடுத்தாப்புல அவற்றை இருந்து கற்றுக்கொள்ளக்கூடியதான காரியம், இயேசுவை கவனித்து பாருங்கள். இன்றைக்கி செய்தியே கவனி. அல்லேலூயா. என்ன செய்யணும்? கவனிக்கணும். இப்போ நீங்கள் எல்லாருமே சொல்லி கொடுக்குற காரியங்களை கவனிக்க வேண்டும். அப்போ கவனித்து என்னத்தை பார்க்கணும்? அடுத்து வே ஆஃப் மினிஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் செய்கிற ஊழியங்களை கவனித்து பார்க்க. அவர் எப்படி ஊழியம் செய்தார், அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் என்ன செஞ்சார், எப்படி ஊழியம் செய்தார் என்று சொல்லி பார்க்கணும். எப்படி ஊழியம் செய்தார்னா, வசனம் சொல்லுகிறது மத்தேயு 14:14 21 வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா, மேத்யூ 14:14. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அப்ப ஆண்டவர் வந்து மனதுருகி, அந்த ஒரு வார்த்தை வருதா? சரியா? நம்ம பார்க்குறோம், அநேக ஜனங்களை பார்க்கும் பொழுது அவங்க ஒரு மாதிரியா இருந்தாங்க, சுகவீனமாக இருந்தாங்கன்னா, வியாதியோடு இருந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது ஐயோ பாவம், அவ்வளோதான் சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் மனதுருகி அவங்க மேலே கரத்தை வைத்தாராம். அவர் என்ன செஞ்சார்? மனதுருகி கரத்தை வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் லாசருவின் கல்லறைக்கு அருகாமலை போகும்போது இந்த மார்த்தாளும் மரியாளும் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் இருந்தீங்கன்னா இப்படியெல்லாம் நடந்திருக்குதா ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்தில் கண்ணீர் வடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மனதுருக்கம், ஊழியம் செய்கிறது வந்து எப்படி இருக்கணும்னா, அந்த மனதுருக்கத்தோடு என்ன செய்யணும்? நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு இடத்துல ஒரு நபர் அவங்க காரியங்களை குறித்து சொல்கிறாங்கன்னா நம்ம மனதுருகி என்ன செய்யணும்? அவங்களுக்காக நம்ம செபிக்க வேண்டும். அப்போ அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியதான காரியம், அவற்றிலிருந்து கவனிக்க வேண்டியதான காரியம் அந்த மனதுருக்கமும் அந்த கண்ணீர். அல்லேலூயா. இயேசு 2 இடத்துல கண்ணீர் விட்டார். எங்கெல்லாம் கண்ணீர் விட்டார் சொல்லுங்க பார்ப்போம். லாசருவை பார்த்து கண்ணீர், அந்த அவங்க 2 பேரும் சொல்லும் போது, அதை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. இன்னொரு இடத்துல எங்கே கண்ணீர் விட்டார்? அதாவது எருசலேமை பார்த்து, இந்த நாளாகிலும் நீங்கள் வந்து மனதிரும்னா நலமாக இருக்குமே, அந்த ஜனங்கள் அந்த எருசலேமை பார்த்து நோக்கி கண்ணீர் விட்டார். 2 இடத்துல கண்ணீர் விட்டுருக்கார். அப்போ அவற்றை இருக்கிறதான, அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவற்றை இருந்ததான சுவாபங்களை நம்ம பார்க்கணும். அந்த மனதிருக்கம், அந்த கண்ணீர், அதெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யணும்? கட்டாயமாக வேணும். அது மாத்திரமல்ல, அவ்வளவு நேரம் பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இயேசு 3 நாட்கள் நல்ல வசனங்களை கேட்டவர்களுக்கு அவர் என்ன செஞ்சார்? ஐயோ வழியில் சோர்ந்து போவார்களே, அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். 15:32, மத்தேயு 15:32. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், அதனால உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை என்ன செய்யுங்க? கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மனதுருக்கத்தோட அவங்க நிலையெல்லாம் அறிந்திருக்கிறார். பசியாக இருக்கும், அதனால என்ன செய்யுங்க? அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்புங்க. 5 அப்பம் 2 மீன். அடுத்து 15ஆம் அதிகாரத்தில் 7 அப்பம். சரியா?
7 அப்பம் சில சிறு மீன்கள் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ இப்படி கர்த்தர் என்ன செஞ்சார்? அற்புதம் செய்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, மீதியும் எடுப்பு சாப்பாடையும் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். சரியா? அது எத்தனை? 12 கூடையா? ஏன் 12 கூடையா இருந்திருக்கணும்? 12 சீஷர்கள், அவங்களுக்கு வீட்டுக்கும் சாப்பாடு கொடுத்து விட்டுருக்கிறார். அல்லேலூயா! எப்படிப்பட்ட அருமையான தேவன் பாருங்களேன். அப்போ அவர் ஊழியம் செய்தார் என்று சொல்லிப்பார். அந்த மனதுருக்கம், ஜனங்கள் வியாதிஸ்தரை பார்க்கும்போது மனதுருக்கம், சாப்பிடாம அவங்கள அனுப்பிடக்கூடாது அந்த மனதுருக்கம், இது எல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தில் நம்மளால் கவனிக்க முடிகிறது. ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் அன்பின் வார்த்தைகளாக இருந்தது. நம்ம அப்படி இருக்கிறோமா? எவ்வளோதான் செபித்தாலும், எவ்வளோதான் வசனத்தை கேட்டாலும் கோபம் வந்துடுது, ஒரு மாதிரியா எரிச்சல் பட்டு பேசிடுறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆமென், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தால் தான் அன்பின் வார்த்தைகளை பேசினார். சிலுவையில் இருக்குது, உடம்பெல்லாம் ரத்தமாக வடிஞ்சிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சொல்லுகிற காரியம், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது செய்கிறார். இப்படி நம்ம சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுவோமா? நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இப்படி பேசவே மாட்டோம். ஆண்டவரே உங்களை மன்னிங்கன்னா சொல்லுவோம். ஆமென். அது இன்னும் ஆண்டவருக்குள்ளே நம்ம ஆழமாக போனதுக்கப்புறம் வேணால் அந்த மாதிரிலாம் பேசுவோம். அப்போ ஆண்டவர் சொன்னதான காரியம், பிதாவே இவர்களை மன்னியும். அப்போ அவருடைய பிஹேவியரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவர் பாருங்க, வசனம் சொல்லுகிறது, லூக்கா 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில், லூக்கா 5ஆம் அதிகாரம் 30வது வசனம், வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனபானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். அவர் எல்லாரோடையும் மிங்கிளாகி இருக்கிறத பார்க்கிறோம். சரியா? எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட்றார். ஏன்னா அவர் எல்லாரோடையும் உட்காந்து போஜனம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதுதான் அவருடைய முக்கியமான ஒரு பிஹேவியர் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, லூக்கா 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவர். அப்படி நம்ம செய்வோமா? நன்றி அறியாமல் இருக்கிறவங்க, நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு வைங்களேன், சில சமயம் நன்றி கூட சொல்ல மாட்டாங்க தெரியுமா? எனக்கு ஒரே ஒரு சம்பவம், ரொம்ப பாதிக்கப்பட்டதான ஒரு சம்பவம். ஸ்தோத்திரம். ஒரு நபர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போ புதுசாக எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க ஜோமனிக்கிட்டு இருந்துருக்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு இந்த காரியங்கள் வேணும் ஆண்டவரே, வாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோமனிக்கிட்டு இருந்தாங்க. ஜோமனிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் கிரியை செய்து அப்போ அந்த காரியங்களை செய்யும்போது ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை. அல்லேலூயா! ஆமென். கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அது மாத்திரமல்ல, செய்கிற நபர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல நன்றி சொல்லாதவர்கள், துரோகிகளுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாராம்? அவங்க நன்றி சொல்லலைன்னா பரவாயில்ல, துரோகியாக இருந்தாலும், நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படிப்பட்டவர்களுக்கு நன்மை செய்தார். அப்போ அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதான, அவரை கவனித்து கற்றுக்கொள்ளக்கூடியதான காரியம் என்னென்னா, யாருக்குனாலும் நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அடுத்து நம்ம பார்க்கும்போது அவருடைய வாட்ச் ஹிஸ் ப்ரேயர் லைஃப், அவருடைய ஜெப வாழ்க்கையை நம்ம கவனித்து பார்க்கணும். அவருடைய ஜெப வாழ்க்கை எப்போல்லாம் ஜெபம் பண்ணார் சொல்லுங்கள் பார்ப்போம். அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து இரவெல்லாம் செபித்தார். ஏன்னா பகலெல்லாம் ஊழியம் செய்தார், இரவெல்லாம் செபித்தார். சரி, அதுக்கு வசன ஆதாரம் லூக்கா 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இருக்குது. வனாந்திரத்திலே தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா! சீஷர்கள்லாம் எழும்பி தேடினாங்க காலையிலே, எங்கே ஏசப்பாவை காணுமே அப்படின்னு. சீஷர்கள்லாம் கவனித்துக்கிட்டே இருந்தாங்க தெரியுமா? அவருடைய வாழ்க்கையை கிட்டத்தட்ட 3 வருஷம் கவனித்தார்கள். சரியா? இப்போ நம்ம வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கவனிக்கிறோம். ஆனால் சீஷர்கள் அவரை 3 வருஷம் கவனித்துக்கிட்டே, ஆண்டவர் எங்கே போகிறார், என்ன செய்கிறார், எப்படி அற்புதம் செய்கிறார், எப்படி பேசுகிறார், எல்லாவற்றையும் சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? கவனித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ வனாந்திரத்தில் இருட்டோடே எழும்பி போய் ஜெபித்தாராம். அது மாத்திரமல்ல, ஆமென், அவருடைய காரியங்கள் ஒரு 4 காரியம் சொன்னேன். சொல்லுங்கள், என்னதெல்லாம் சொன்னேன்? அவர் உபதேசம் பண்ணின காரியங்கள், வே ஆஃப் டீச்சிங். 2வது, அவர் வே ஆஃப் மினிஸ்ட்ரிங், அவர் எப்படி ஊழியங்களை செய்தார், அதை நம்ம கவனித்து பார்க்கணும். 3வது, அவருடைய வே ஆஃப் பிஹேவியர், அவருடைய கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தாப்புல அவருடைய ஜெப வாழ்க்கை என்ன செய்யணும் நம்ம பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். சரி, அவர் எப்படி உடுத்திருந்தார்? ஒரு அங்கி அந்த மாதிரி தான் இருந்த மாதிரி இருந்தது. ஒரு அங்கி இல்லைன்னா 2 அங்கி தான் வச்சுருந்தார். நம்மெல்லாம் நிறைய வச்சுருக்கிறோம். அல்லேலூயா! அப்போ ஸ்தோத்திரம். அவருடைய காரியங்களை, அவருடைய வாழ்க்கை வைத்து நம்ம என்ன செய்யணும்? நிறைய காரியங்கள் கவனித்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அப்போ அடுத்தாப்பில் நம்ம பார்க்கும் பொழுது
இயேசு சில காரியங்களை கவனிக்க சொல்லுகிறார். சரியா? ஆனால் நம்ம இப்போ பிஸி வேர்ல்டில் இருக்கிற நாம் என்ன செய்கிறதில்ல, கவனிக்கிறதில்ல. என்னதெல்லாம் கவனிக்க சொல்லியிருக்கிறான்னு பார்ப்போமா? முதலாவதாக லூக்கா 12ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது, காக்கைகளை கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். யாராவது காக்காவை கவனிப்பீங்களா? இருக்கிற வேலையே ரொம்ப தலைக்கு மேலே இருக்குது, நம்ம போய் காக்காவை காலையிலே கவனிக்கிறதா? இல்லைன்னா இடப்பட்ட நேரத்தில் கவனிக்கிறோமா காக்காவை? நம்ம என்ன பார்த்தாலே வரதான் செய்வோம் என்ன. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் காக்காவை கவனிக்க சொல்கிறார். ஏன் காகங்களை கவனிக்க சொல்கிறாரு? சரி, வசனத்தை வாசிங்க, தெரியும். வசனம் வாசிங்க பார்ப்போம். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். சரி, அடுத்து காட்டு புஷ்பங்களை சொல்றாரு. சரியா? முதல்ல காகங்களை பாருங்கள், கவனித்து பாருங்கள், அதை என்ன செய்யுது அப்படின்னு பாருங்க. நம்ம என்ன செய்கிறோம்? கவலைப்படுறோம். என்ன, ஐயோ நாளைக்கு என்ன செய்ய போகிறோமோ, அடுத்து இன்னும் 2 வருஷம் கழித்து பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோமோ, எப்படி காரியங்கள் செய்ய போகிறோம், பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போகிறோம், திருமணமாக்குறதுக்கு என்ன செய்ய போகிறோம், இப்படியெல்லாம் நம்மளுடைய கவலைகள் இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்றார், காக்காவை நீ கவனித்து பாரு. லேலோயா, காகங்களை கவனித்து பாருங்கள். காட்டு புஷ்பங்கள் பாருங்கள். நம்ம பார்க்குறோம், இந்த ரோஸ்லாம் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஆமன். புல்லுலையே சில பூக்கள் வளர்ந்துருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் நம்ம ஈஸியாக பிரித்து போட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறோம். காலையில் மலருது, அதுக்கப்புறம் சாயந்தரம் என்ன ஆயிடுது, அது வாடிடுது. அப்போ இப்படிப்பட்டதான காரியங்கள், அதையே நான் அதுக்கே போஷிக்கிறேன்னா, அது ஏதாவது காலையில் எழுந்திரிச்சு கவலைப்படுதா? காக்கா எந்த வீட்டில் சாப்பிட, எந்த வீட்டில் எது போட போகிறாங்களோ, ஆமன், எந்த தெருவுக்கு போகணும் அப்படின்னு ஏதாவது கவலைப்படுதா? ஆமன், இல்லை. சரி, அது மாதிரி நம்ம என்ன செய்யணும்? கவலைப்படாதபடிக்கு அதனால தான் கர்த்தர் கவனிக்க சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் கவனித்து பாருங்கள், அது எப்படிலாம் இருக்குது, எங்கெல்லாம் போகுது, என்னெல்லாம் செய்யுது. ஆமன். ஓரளவு ரொம்ப தூரம் பார்க்க முடியலைனாலும் கொஞ்சமாவது நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம். சரிதான்? ரைட். அடுத்து பாருங்கள், ஆண்டவர் அடுத்து கவனிக்க சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீ ஒரு அதிபதியோடே போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு அதிபதியோட நீங்கள் உட்காந்து போஜனம் பண்ணால் அந்த சாப்பாடை கொஞ்சம் கவனித்து பாரு. அல்லேலூயா. அதில் கவனி. அல்லேலூயா. சரியா? சாப்பாடை சில சமயங்களில் நம்ம வாட்டு ஹோட்டலில் போனோம்னா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். இல்லையா? சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா வயிறு அவ்வளோ பிரச்சனையோடு இருக்கும். அப்போ இந்த சுகர் ப்ரெஷர்லாம் இருக்கிறவங்க எதை சாப்பிடணும், அதை நம்ம சாப்பிடணும். நம்ம பாருங்கள், சில சமயம் சுகர் அதிகமாக இருக்கிறவங்க ஒரு 300-400 வச்சுக்கிட்டு நான் 3 டம்ளர் பாயசம் குடித்தோம்னா என்ன ஆயிரும்? பிரச்சனை உண்டாகும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு அதிபதியோடு உட்காந்து இல்லை சாப்பாட்டு வேளையில் இருக்கும்போது நம்ம அந்த போஜனத்தை நன்றாக என்ன செய்யணும்? கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அதெல்லாம் கவனிக்க சொல்லுகிறார். நல்ல நம்ம கவனமாக சாப்பிட்டோன்னா நொறுங்க தின்றால் 100 வயது. அப்போ கவனமாக எதை சாப்பிடணும், எதை விளக்கணும் அப்படின்னு நம்ம நல்லா சாப்பிட்டோம்னா, தேவையானது நம்ம எடுத்துட்டோம்னா, சத்தானதை எடுத்துட்டோம்னா, இன்னும் நிறைய நாட்கள் உயிர் வாழ்ந்து கர்த்தருக்காக மகிமையாக ஊழியம் செய்ய முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்? ஆமென். நம்ம என்ன செய்யணுமா? அப்போ சாப்பாட்டை கவனித்து என்ன செய்யணும்? சாப்பிடணும். முதல்ல என்ன சொன்னேன்? காகங்களை கவனித்து பார்க்கணும், கவலைப்படக்கூடாது, கவனித்து பாருங்கள் அதை. அடுத்தாப்பில் சாப்பாடு நமக்கு முன்பதாக வரும்போது அதை கவனித்து நம்ம பார்க்க வேண்டும். அடுத்தாப்பில் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். ஆமென். சரியா? அப்போ பிள்ளைகளே, உங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு, ஆமென், அதை என்ன செய்யணுமா? கவனிக்கணும். புத்தியை அடையும்படி கவனியுங்கள். எத்தனை பேர் அப்பா அம்மார்கள்ட்ட நல்ல க்ளோஸ் ரிலேஷனோடு இருக்கிறோம்? அல்லேலூயா. சிலர் பேசவே மாட்டுறாங்க. சரி, அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, தகப்பன் சொல்லுகிற போதகத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். சிலர் சொல்லுவாங்க, நான்லாம் இப்படிலாம் அடிப்படை போய் தான்ப்பா சொல்கிறேன், நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காதில் வாங்கவே மாட்டோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பெருசானதுக்கப்புறம் தான் யோசிப்போம், ஆமாம் அப்பா சொன்னாங்களே, நம்ம கேட்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம தகப்பன் சொல்லுகிற போதகத்தை என்ன செய்யணும்? கவனிக்க வேண்டும்.
சரி, ஆண்டவர் சில காரியங்களை சொல்லியிருக்கேன், இதெல்லாம் கவனிக்கணும், அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அப்போ தகப்பன் தாய் சொல்லுகிற காரியங்களை நம்ம கவனித்தோம்னா நம்ம வரும் நாட்களில் ஆசீர்வாதமாக நம்ம இருக்க முடியும். இப்போ நமக்கு தெரியாது, விளையாட்டுத்தனமாக என்ன செஞ்சுருவோம், நம்ம வாட்டி எதையுமே கவனிக்க மாட்டோம். ஆனால் நாளொன்று வரும்போது நம்ம என்ன செய்வோம், அதை சிந்திப்போம். ஐயோ நம்ம இப்படி கேட்காம போனோமே. வசனம் சொல்லுகிறதுல போதகருடைய போதகத்தை கேளாமல் போனேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது நீதிமொழிகளில். சரி, அப்போ நம்ம தகப்பன் போதகத்தை நம்ம கவனிக்க வேண்டும். அடுத்து ஸ்தோத்திரம், அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியதான காரியம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24. எபிரேயர் 10:24. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. அல்லேலூயா. அப்போ அன்பிற்கும் ஏன் நம்ம சபை கூடி வருகிறோம் அப்படின்னா அடுத்த வசனம் அதில் சொல்லியிருக்குது, அன்பிற்கும் நற்கிரியைக்கும் நம்ம என்ன செய்யணுமா, ஏவப்படும்படிக்கு நம்ம என்ன செய்யணுமா, கவனிக்க வேண்டும். அப்போ இந்த இடத்துல நம்ம வர்றது எதுக்காக வர்றோம், அன்பிற்கும் நற்கிரியை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஏவப்படும்படியாக நம்ம இந்த இடத்துல சபை கூடி வருகிறோம். அதை நம்ம என்ன செய்யணும், கவனமாக நம்ம அதில் இருக்க வேண்டும். அடுத்தாப்புல நம்ம பார்க்கும் பொழுது ஏசியா 48ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையைப் போலவும் இருக்கும். ஆமென். கற்பனைகளை கவனிக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்ததான கற்பனைகள் எல்லாரும் பைபிளில் தூக்கி சொல்லுங்கள், இந்த கற்பனைக்கு நம்ம கவனிக்க வேண்டும். இந்த பைபிளில் உள்ளதான இந்த கற்பனைகளை நம்ம என்ன செய்யணும், கவனிக்க வேண்டும் என்று. அப்போ கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ வேதாகமத்தில் கர்த்தர் சொல்லி கொடுத்ததான ஒவ்வொரு காரியங்களும் என்ன செய்யணும், நம்ம கவனமாக கவனிக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். காது இல்லாமல் இருக்கு எல்லாருக்கும், காது எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் காதுக்குள்ளே நுழையணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தைகள் உள்ள நுழையணும். அது நம்மளுக்கு சில சமயங்களில் இல்லாமல், சில சமயம் சொல்லும் போது பாருங்கள் சிலர் கவனிக்கவே மாட்டாங்க, எங்கேயோ யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம அதுக்கப்புறம் பாருங்கள் திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் சொன்னீங்களே என்ன சொன்னீங்க, ஒன்றுமே வழங்கலை அப்படின்னு. ஏன்னா சொல்லும்போது கவனிக்கிறது இல்லை. அப்போ எல்லாருக்கும் காது இருந்தாலும், கர்த்தர் எல்லாருக்கும் காதை கொடுத்திருந்தாலும் அதை கேட்டு நடக்கக்கூடிய அந்த சிந்தை இல்லை. அப்போ அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நம்ம என்ன செய்யணுமா, கற்பனைகளை கவனித்தா சமாதானம் நதியை போல பாயும். அப்போ அதை என்ன செய்யணும், கவனிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். வேற காலையிலே கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தையை ஏசாயா 50வது அதிகாரம் 4வது வசனத்தை, இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அல்லேலூயா. காலையிலே எழும்பி தேவ சமூகத்தில் உட்கார்ந்தோம்னா இலைப்படைந்தவனுக்கு, யாராவது ஊழியத்திலேயோ அல்லது நம்மளை சந்திக்கிற நபர்களுக்கோ நம்ம சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு ஆசீர்வாதமாக நம்ம இருக்கணும்னா என்ன செய்யணுமா, ஆண்டவர் காலையிலேயே உட்காரச்சேரி கவனிக்க செய்கிறாராம். அவருடைய வார்த்தையை கொடுத்து. எத்தனை பேர் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரை நான் இன்றைக்கி என்னப்பா செய்யணும், என்ன பேசணும், எப்படி பழகணும், யாரெல்லாம் நான் சந்திக்கணும், இன்றைக்கி புதிய ஆத்மாவை சந்திக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுறோமா? ஆமென். இல்லைன்னா ஆண்டவருக்கு ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா, ஆண்டவரே நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறோமா? அப்படி சொல்லாமல், அப்படி தான் சொல்கிறோம். ஆக்சுவலாக அதை மாற்றிக்கணும், நம்மளுடைய ப்ரேயர் லைஃப்லாம் மாற்றிக்கணும். நம்ம கவனிக்க செய்கிறாராம். காலையிலே எழும்பி, ஆண்டவரே நீங்கள் என்னப்பா என்னோட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமர்ந்திருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார், இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற, யாரெல்லாம் ரொம்ப ஆத்துமாவில் தோய்ந்து போயிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்வார்த்தைகளை எடுத்து சொல்வதற்கு கர்த்தர் என்ன செய்வாராம், நமக்கு கற்றுக் கொடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக பார்க்கும்போது சங்கீதம் 48:13, பின்வரும் சந்ததிக்கு சொல்லுவதற்காக நம்மளை கர்த்தர் கவனிக்க செய்கிறார். சரியா? ஆமென். இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா சில சமயங்களில் உங்கள் பாட்டிமாரெலாம் சொல்லி கொடுப்பாங்க சில காரியங்களை. என்ன சொல்லி கொடுப்பாங்க, இப்படியெல்லாம் உங்கள் அம்மா இருந்தாங்க அப்பா இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லி கொடுப்பாங்கல்ல. அது மாதிரி ஆண்டவருடைய காரியங்களை சொல்லி கொடுப்பதற்கு, அதனால தான் யோசுவாட்ட மோசேட்டெல்லாம் ஆண்டவர் சொன்னார். ஆமென். எப்படி சொன்னாருன்னா, 12 கற்கையிலெல்லாம் என்ன செய்யுங்க, நட்டி வைங்க. உங்களுடைய பிள்ளைகள் கேட்கும்போது நாங்கள் இப்படி செங்கடலை கடந்து வந்தோம், யோர்தானை கடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ பின்வரும் சந்ததி ஆமென் அதை கேட்பதற்காக நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம கவனித்து அவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும். எதெல்லாம் கவனிக்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம். காகத்தை கவனித்து பாருங்கள், அதுலேயே காட்டு புஷ்பங்கள் எல்லாத்தையும் கவனிக்கணும். அடுத்து சாப்பாடு, ஆமென், சாப்பாடை கவனித்து சாப்பிடணும். தகப்பனுடைய போதகத்தை கவனிக்க வேண்டும்.
நான் வந்து ஆராதனைக்கு வரும்போது அன்பிற்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி கவனிக்கணும். மற்ற காரியங்களை நம்ம கவனிக்கக்கூடாது. அடுத்து ஊழியத்தில் நீங்கள் பிரகாசமாக இருக்கணும்னா காலையிலே உட்காந்து ஆண்டவர்கிட்ட என்னப்பா நான் செய்யணும், நீங்கள் பேசுங்க அப்படின்னு ஆண்டவர் கவனிக்க செய்கிறார். கடைசியாக பின்வரும் சந்ததி, உங்களுடைய ஜென்ரேஷனுக்கு ஆண்டவருடைய அன்பை நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் எப்படியெல்லாம் நடந்து வந்தீங்க, ஆண்டவர் எப்படியெல்லாம் உங்களை உயர்த்தினார், என்ன நிலைமையில் எளிய நிலைமையில இருந்து எப்படிலாம் உயர்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிற காரியங்களை நம்ம என்ன செய்யணும், அவன் கவனித்து பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அவங்க கவனிக்க செய்ய வேணும். சரியா? சரி. அப்போ இவ்வளவு காரியங்களையும் ஆண்டவர் கவனிக்க சொல்லுகிறார். ஆண்டவர் எதை கவனிக்கிறார் அப்படின்னு இதோட நம்ம முடிக்க போகிறோம். ஆண்டவர் எதை கவனிக்க சொல்லுகிறார் என்றால், ஆமென், 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 15, அதை மட்டும் வாசித்து முடிப்போம். 2 நாளாகமும் 7:15. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். ஆண்டவர் நம்ம சொல்கிற வார்த்தை எப்போ கவனிக்கிறார்னா, இந்த ஸ்தலத்தில் வந்து நீங்கள் செய்கிறதான எல்லா ஜெபத்துக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். இந்த இடத்துல வந்து நான் தனித்து வந்து ஜெபம் பண்ணேன் அல்லது கூட்டு ஜெபமாக பண்ணேன், கர்த்தர் எனக்கு வந்து பதில் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் சொல்லலாம், சொல்ல முடியும்? அல்லேலூயா. சரி, அப்படி தனித்து வந்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார், அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கேட்கிறவைகளுமா இருக்கு. அப்போ கர்த்தருடைய நம்மளை கவனிக்க சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவருடைய செவி எப்போ கவனிக்கும்னா, நம்ம வந்து இந்த இடத்துல ஜெபிக்கும் போது அவருடைய செவி கவனிக்கும் என்று சொல்லி பார்க்குறோம். சரியா? அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி.